வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க பெருவயல் அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் இருக்க அருள்மிகு ரணபலி முருகன் திருக்கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த முருகன் திருக்கோவில் அப்படின்றது 300 வருடம் பழமையான திருக்கோவில். இது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவில் அப்படின்றது எல்லா கோவிலுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கும் இல்லையா? இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்லையுமே முருகன் கையில் வேல் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் முருகன் வேலில் முருகனோட உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு வித்தியாசமான சிறப்பாக இந்த கோவிலில் பார்க்கப்படுது. இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரவலிங்க சேர்வை அப்படின்றவர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் கனவுல முருகன் இங்கே நான் என்னோட வேல் கடல் தேவிப்பட்டினம் நடுக்கடல்ல இருக்கு, அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும், அந்த இடத்த சுற்றி ஒரு கருடன் வட்டமிட்டுக்கிட்டு இருக்கும், அங்கே போய் அந்த வேலை எடுத்துகிட்டு எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்ற மாதிரி கனவுல சொல்கிறாரு. அந்த கனவுல சொன்னதை கேட்டு கிராம மக்கள் போய் அந்த இடத்துல பார்க்குறாங்க. அங்கே ஒரு வேல் இருக்குது. அந்த வேலில் முருகனோட உருவம் பதித்து இருக்கு. அந்த வேல் தான் இன்னமும் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. முருகன் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேல் அந்த கடல்லேருந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கதையும் இங்கே சொல்லப்படுது. அதாவது 1979 கிருபானந்த வாரியார் அப்படின்றவர் இங்கே வந்திருக்காரு. கிருபானந்த வாரியாரை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். தீவிரமான ஒரு முருக பக்தர். அவர் இந்த கோவிலுக்கு வருகை புரிந்து பார்த்துட்டு மெய்சிலிர்த்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நானும் எத்தனையோ முருகன் கோவில் போயிருக்கேன், ஆனால் இந்த கோவில் மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா எல்லா முருகன் கோயில்லையும் முருகன் கையில் தான் வேல் இருக்கும், ஆனால் வேலில் முருகன் படம் பதிச்சு நான் இந்த கோவிலில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு கிருபானந்த வாரியாரே சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு சிறப்பு இந்த ரணபலி முருகன் திருக்கோயிலுக்கு இருக்குது. இங்கே இருக்க முருகனை இந்த பகுதி மக்கள்லாம் சூரபத்மனை வதம் செய்த முருகனாவே நம்புறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரணபலி முருகன் அப்படின்றவர் பில்லி சூனியத்தை போக்கக்கூடிய ஒரு முருகன். இவர் கையில் இருக்க வேல் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. பொதுவாகவே முருகன் கோயிலில் என்னென்ன விசேஷ நாட்களோ அது எல்லாமே இந்த முருகன் கோயில்லையும் கடைபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாசி மாதத்தில் 18 வகை திரவியங்களோட சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணப்படுது. அது இல்லாமல் தை மாதத்தில் கொஞ்சம் விசேஷமாகவே இங்கே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ராமநாதபுரம் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்க்கக்கூடிய கோவில்களில் இந்த ரணபலி முருகன் திருக்கோவிலும் ஒரு முக்கியமான கோவில். கண்டிப்பாக வாங்க, முருகனை வணங்கி வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.